ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம். அசோக், இந்த அண்ணாமலை யாருன்னு சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் நீ பார்க்க போற, என்ன தொட்டுட்டல, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தனபால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே வெடித்திருக்கிறார். நான் மட்டும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சிய முழுசா அனுபவிச்சிருக்க முடியாது, கண்டினியூ பண்ணிருக்க முடியாது. நான் டிடிவி தினகரனை சார்ந்த 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செஞ்சேன். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தப்பிச்சது. அன்னைக்கு மட்டும் நான் தகுதி நீக்கம் செய்யல, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கவிழ்ந்திருக்கும். திமுக ரெடியா இருந்தாங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு. அப்படி இல்லையா, ஆட்சியே கலைச்சு என்ன பண்ணிருப்பேன், தேர்தலை கொண்டு வந்திருப்பேன் இப்படின்னு பயங்கரமா வெடிச்சிருக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா அவினாசி தொகுதி அதிமுகவின் கோட்டைங்க. கிட்டத்தட்ட 8 தேர்தல் நடந்திருக்கு. இந்த 8 தேர்தல்ல ஒரு தேர்தலை தவிர்த்து மீதி எல்லா தேர்தலையும் அதிமுக என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. 2011 2021 தொடர்ந்து தனபால் அவர்கள் அதே தொகுதியில நின்று ஜெயிச்சு சட்டப்பேரவை தலைவரா இருந்திருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஜெயலலிதா அவர்கள் 2016 ஆட்சியை பிடிக்கும் பொழுது அந்த தொகுதியில இருந்து தேர்ந்தெடுத்த சபாநாயகரா தனபால் அவர்களை உட்கார்ந்துட்டு போனாங்க. அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காகவே இந்த ஆட்சியை நான் காப்பாத்தி கொடுத்தேன், ஜெயலலிதா அவர்களுக்காக தான், நான் எடப்பாடி பழனிசாமிகளா நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை தனபால் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு காலகட்டத்தில் அடிப்படுது. உடனே ஜெயலலிதா அவர்கள் தனபால் அவர்களை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி முதலுதவி செய்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுறாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாக்குறாங்க. இந்த அன்பு போதும், அம்மாவின் அன்பு போதுங்க. அதுக்காக தான் அதிமுகவில் இருந்தோம். இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் செஞ்சுட்டார்ல, அவருக்கு நான் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தேன், அந்த ஒரு நன்றி விசுவாசம் இல்லல. இதுக்கப்புறம் அவினாசி தொகுதியில அதிமுகவும் பாஜகவும் ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க. இனி அந்த தொகுதி டிவிகே அப்படின்னு சொல்றாரு. ஏன் டிவிகேன்னு சொன்னார்னா, அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து சமீபத்துல அதிமுக மேல எடப்பாடி பழனிசாமி மேல விரக்தினால அதிருப்தினால டிவிகேல போய் சேர்ந்தாரு. டிவிகேல போய் சேர்ந்தோடனே விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, இதுதான்ப்பா சரியான சான்ஸ், அதிமுக அவருக்கு சீட்டு கொடுக்கல, இந்த சீட் அவங்க பையனுக்கு கொடு, அந்த பையனுக்கு கொடுத்தா அவங்க அப்பா ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த தொகுதி நம்மளுக்கு வந்துடும். எப்படி ஸ்கெட்சி போட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, அவினாசி தொகுதிய முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு கொடுக்கிறார். இப்ப என்னன்னா, பொறுத்து பார்த்திருந்தார் தனபால் அவர்கள், அவினாசி தொகுதி கொடுக்கலையா, வேற எதனா தொகுதி கொடுப்பாங்க, நம்மளுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றம் தான் கொடுத்தாரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தவர். அவர் 4 வருஷம் ஆட்சி செஞ்சாருன்னா இதுக்கு முழுக்க காரணம் சபாநாயகர் தனபால் அவர்கள் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. அப்பேற்பட்ட தனபால் அவர்களுக்கும் ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்படின்னு தான் அவருடைய விரக்தியின் காரணமா, அதிருப்தியின் காரணமா, எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தின் காரணமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழுப்பி இருக்கிறாரு.